ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் நண்பன் யாஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 4 மெத்தட் யூடியூபர்ஸ் என்ன மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்கிற பற்றி ஒரு 4 மெத்தட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது 4 மெத்தடு மோஸ்ட்டாக எந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு 4ல் ஏதோ ஒரு சோர்ஸ் வச்சு தான் அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 4 விஷயங்கள் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட ஃபேஸ்புக் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்னோட டெய்லி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட டெய்லி என்னென்ன ரிசல்ட் வந்துட்டுருக்கு, என்னோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்து பலனும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. ஸோ நீங்கள் பண்ணக்கூடியதில் ஒரே ஒரு விஷயம் தான், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏன்னா அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ரேங்கிங்க்கு. ஸோ அதே மாதிரி இவர் ஃபைவர், என்னோட வீடியோ ஃபைவரோட பிளேலிஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் கொஞ்சம் வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபாலோ பண்ணி இவர் இவரோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஏர்னிங்னு சொல்லி ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதனால் முடிஞ்சுன்னா இவர் ஆக்ஷன் எடுத்தார். நீங்களும் அதே பண்ணுங்கள். வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே விஷயத்தில் சக்ஸஸ் வராது, ஃபெயிலியர் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருந்தாலும் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மெத்தடில் 2 மெத்தட், நான் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் ஃபியூச்சரில் ஆட் பண்ண போகிறேன், ஃபைவர் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி. அதே மாதிரி என்னோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இந்த சேல்ஸ் அமேசானோட சேல்ஸ் ஏன் டவுன் ஆயிருக்குன்னு அதுவும் நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபாதர்ஸ் டே முடிஞ்சு இல்லையா, அதில் நிறைய பேர் இது மோஸ்ட்டாக எல்லா ஹாலிடே சீசன்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறது. இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 4th குவார்ட்டர், இந்த நவம்பர் டிசம்பர் சேல்ஸ் ஃபுல்லாக நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் அவங்க ரொம்ப செலவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அதான் விஷயம். அதே மாதிரி இந்த ஃபாதர்ஸ் டேல நிறைய சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சேல்ஸ் கொஞ்சம் லோ ஆயிருக்கு. நீங்கள் போன மாதம் பார்த்தீங்கன்னா நான் இதோட இன்கம் ரிப்போர்ட்டு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 23-24 இதில் ஜென்ரேட் ஆயிருக்கு எனக்கு மர்ச் அமேசானில். அது போக ஷாப்பிஃபைலையும் கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லுவேன், அது கொஞ்சம் பரவாயில்ல. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் சரி, கன்சல்ட்டிங்கும் சரி. ஸோ அதெல்லாம் சைட் பை சைட் போயிட்டு நான் ஏன் எல்லா மெத்தட் ஒரு நேரத்தில் சொல்ல விரும்பலன்னா, இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் இப்போ மோஸ்ட்டாக ஃபைவர் மர்ச் பை அமேசான் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது 2 எனக்கு ஈஸின்னு தோணுச்சு, அதனால தான் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கோட வீடியோ யூடியூபர்ஸ் எந்தெந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறது பார்த்து தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இனிஷியலாக எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலும் நான் இதில் ஒரு இது பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்கன்னா, ஒரு வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோம் இந்த மாதிரி ஒரு ஆடு ஒன்று வரும். ஸோ இது பாருங்கள், இந்த ஆடுக்கு ஒரு சில வீடியோஸில் ஆட் டிஸ்பிளே ஆகும் ஸ்டார்டிங்கில், ஒரு சில வீடியோஸில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகுதுன்னா, இதில் ஆட் டிஸ்பிளே ஆகுதுன்னா அவர் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவார். என்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, பெருசாக எல்லாம் கிடையாது. இதே ஒரு யூஎஸ் ஆடியன்ஸ் நம்ம 1000 வியூக்கு கிட்டத்தட்ட ஒரு $5 $3 எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஆடியன்ஸோட சேனல் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு $60 150 200 வரைக்கும் தான் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அது நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட், உங்களோட சேனல் காசு இன்கம் பற்றியோ, ஃபினான்ஸ் பற்றியோ, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியன் சேனல்ஸ் ஏர்ன் பண்ணுறது 1000 வியூக்கு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 200 250 300 ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். இனிஷியலாக நீங்கள் எந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணிங்கனாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட் வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோக்கு இந்த வியூக்கு உங்களுக்கு எந்த இன்கமும் கிடைக்காது. மற்றபடி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ ஆட் டிஸ்பிளே ஆகும், அதில் அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஸோ இதில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக நீங்கள் எந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணிங்கனாலும் ஸ்டார்டிங்கில் வீடியோ வரும். ஆட் ப்ளே ஆச்சுன்னா அதுக்கு அந்த வீடியோ இன்கம் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஆட்சன்ஸ் இதுக்கு கூகுள் அவங்களுக்கு பே பண்ணுது. 2வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது ஆட்சன்ஸ். ஏன்னா இது ஒரு நல்ல இன்கம் சோர்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லை, நீங்கள் ஏற்கனவே கண்டென்ட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கூகுள் அதோட எண்ட்லேருந்து ஆட் டிஸ்பிளே பண்ணும், அதில் வர இன்கம் அவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க.
ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டட்ல வந்து நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சாம்சங் கேலக்ஸி M40யோட ரிவ்யூஸ் போட்டிருக்காரு. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து இவர் கொடுத்துருக்காரு பையர். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி அமேசான் மூலமா இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இவருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் போகும். ஸோ இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எதுன்னு இல்லை, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு, மிந்த்ரா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஸோ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப். இதில் வந்து நிறைய இது ஸ்பான்சர்ஷிப் எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து வியூவர்ஷிப்போ இல்லை உங்களுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சேனல் வந்து நான் ரீசெண்டாக பார்த்துருக்கும்போது இந்த வீடியோ வந்து இது பாருங்கள், இவங்க வந்து டிண்டரை வந்து இதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்க டைட்டிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீட் வந்து டிண்டர்னு. ஸோ டிண்டர் மூலமாக உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்கும். ஸோ இது மூலமாக இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் டிண்டரோட ஆப்புக்கு போகும். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இல்லை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் வியூஸ் இருந்திருக்கு. இந்த லிங்க் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இதை பாருங்க, மொத்தம் 13,230, அதாவது 0.5%. இப்போ 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அதில் 0.5% வந்து 0.6 0.7 வரும். அது கிளிக் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இவங்களுக்கு வந்து இப்போ இதில் எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அது மூலமா அவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மூணாவது மெத்தடு ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர்ஷிப் இது ஆப் இருக்குன்னு இல்லை, நீங்கள் ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணலாம், நீங்கள் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எடுத்து நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் என்னன்னா உங்களோட பர்சனல் ஓன் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் நடத்துறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு குக்கரி சேனலு, நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மோஸ்ட்டாக வந்து நான் பார்த்து நம்ம இந்தியன் சேனல்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஓன் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது. அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுவேன். இது பாருங்க, இவங்க வந்து ஜாவா ட்ரைனிங் கொடுக்குறவரு என்னன்னு தெரியல, நான் ரேண்டமாக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணது இது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகும். இவரோட வெப்சைட்ல வந்து இவர் பாருங்க இந்த கோர்சஸ்ல செல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வீடியோ கோர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இது பாருங்க, இதெல்லாம் இவர் சேல் பண்ணிட்டு இருக்காரு. 800 சொல்லி இந்த ஃப்ரீ கோர்சஸும் இருக்கு. ஆனால் இது மூலமா வந்து இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஓன் ப்ராடக்ட். ஸோ மொத்தமாக இது வந்து 4 மெத்தட்ஸ்ல மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் நான் சொல்லுவேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் சரி, அதுக்கப்புறம் ஆட்சன்ஸும் சரி. ஸ்பான்சர்ஷிப் ஏன் நான் எடுத்துக்கலானே, ஏன்னா அது நீங்கள் ஒரு பெரிய பிராண்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும், ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது ஒரு 4 மெத்தடு மோஸ்ட்டாக எல்லா யூடியூபர்ஸ் ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் இது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபேஸ்புக் குரூப் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மர்ஜ் பை அமேசானும் ஃபைவரோட வீடியோ சீரிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நிறைய பேர் சக்சீடும் ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடியதில் ஒன்று தான், நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இனிஷியலாக ஒரே நேரத்தில் வந்து சக்ஸஸ் வராது. நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு அந்த மெத்தடு புரிய ஆரம்பிக்கும். நீங்களே அது உங்களோட ஓன் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் கம்பெனிஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவர் மூலமாக. ஸோ இது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மு, இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத மெத்தட்ஸே கிடையாது. நீங்கள் என்ன மெத்தடு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ட்ராப் ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது ஏன் சொல்கிறது இல்லைன்னா அது நிறைய செலவாகும். இப்போ ஏற்கனவே இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் RBI ரூல்ஸ் படி 18% GST வேறு வரப்போகுது ஃபேஸ்புக் ஆட்ஸில். ஸோ அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது போக உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் நீங்கள் வந்து நான் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பீஸ்.